இந்த படத்தில் ஃபேமஸ் பிஸ்னஸ்மேனான ரேமண்ட் ஆல்பர்ட் கிராக்கோட செமி ஆட்டோபயோகிராஃபி அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அதாவது கற்பனை கலந்த சுயசரிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேமண்ட் ஆல்பர்ட் கிராக்னா மெக்டொனால்ட்ஸ் கம்பெனியோட சிஇஓவாக பல பேருக்கு தெரியும். ஆனால் அவர் மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி உருவாக்குனவர் கிடையாது. அதை உருவாக்குனது மெக் பிரதர்ஸ் அப்படின்றவங்க தான். அவங்ககிட்ட இந்த கம்பெனி அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். அவர் அதை எப்படி வாங்கினார் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. படத்தோட இன்ட்ரோலேயே ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. இந்த படத்தோட ப்ரோட்டோகானிஸ்டான ரே க்ரோக் போர்ட்டபிள் மில்க் ஷேக் மிஷினை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். பல டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர்கிட்ட பிச் பண்ணுவார். ஆனால் எந்த ஓனர்ஸுமே இதுக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பல டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்ஸில் அவர் சாப்பிடுவார். சாப்பாடு ஆர்டர் பண்ண பிறகு அது டெலிவரி ஆகிற டைம் ரொம்ப டிலே ஆகும். அதே சமயத்தில் ஃபுட்ஸும் சம்டைம்ஸ் மாறி வரும். அதனால் அவர் ரொம்ப இரிட்டேட் ஆவார். அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கலிஃபோர்னியாவிலேருந்து 6 மில்க் ஷேக் மிஷின் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மில்க் ஷேக் மிஷினே சேல் ஆகாத காலகட்டத்தில் 6 மில்க் ஷேக் மிஷின் யார் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் அவங்க கால் பண்ணி கேட்பாரு.